வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 19 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கையில இது அதே இடத்தில் நீடிப்பதாகவும் நாளை அது செயலிழக்கப் போவதாகவும் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. வலுவிழக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நாளை வலுவிழக்கும்னு போட்டிருக்காங்க. நாம என்ன சொல்றோம்னா, இந்த நிகழ்வு அங்கிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை டெல்டா வரைக்கும் ஏற்றும், அதை செயல்படுத்தக்கூடிய புதிய நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வரப்போகிறது. வட இலங்கை அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரப்போகிறது. அது கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் கட்டுப்படுத்தி டெல்டா மாவட்டங்கள் வழியாக தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் அனுப்பி வைத்து தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் வரக்கூடிய 21, 22 சனி ஞாயிறு 2 நாட்களும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இது மேற்கு திசை காற்றின் சந்திப்பு காரணமாக தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் சற்று கனமழை கொடுக்கும். பரவலான மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. குறிப்பா தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டங்கள், பாலக்காட்டு, கணவாய் உட்பட மழை. நேற்றைக்கே மழை பெய்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி 2 சென்டிமீட்டர், வால்பாறை 1 சென்டிமீட்டர். இது நம்ம தூரலா கொடுத்தது தான் அங்க போய் கொடுத்திருக்கு நேற்றைக்கு. அதாவது நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் தூரல் கொடுக்கும் பொழுது அந்த மழை மேகங்கள் உற்பத்தி மேற்கு தொடர்ச்சி மலையில ஏற்படுத்தியது. நாளை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை. கண்டிப்பா அறுவடை விவசாயிகள்ல வேகமா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான் அறுவடை பண்ண சொன்னேன். நீங்க என்ன செய்யணும்னா பச்சையா பிடிச்சா இருக்கிறீங்க. சரியாக வானிலை அறிக்கையை புரிந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். முதிராத நெல் தானியங்களுக்கு இடைவெளி இருக்கும். குழப்பங்களுக்கு இடையே இடைவெளி இருக்கும். அதற்கு பிறகு 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இடைவெளி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய மழை அல்ல என்றாலும் முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கனமழையும் ஒதுக்கி ஒதுக்கி கனமழை பொழிவை கொடுத்தாலும் பரவலான மழை பொழிவு, மிதமானது முதல் சற்று கனமழை பொழிலாம் இருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. 21ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. 21, 22 சனி ஞாயிறு. முதல் மழை தொடக்கம் வேதாரண்யம் பகுதியில் நாளை காலை. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 20ஆம் தேதி காலை 11, 12 மணிக்கு நண்பகல்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் கால் பண்றீங்க. நன்றாக தெளிவாக இருக்கிறதே, இன்றைக்கு வைக்கோலை கட்டாமல் நாளை கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நாளை கட்டலாம். ஆனால் நாளை மதியம் நனைத்து விட்டால் அந்த வைக்கோல் மீண்டும் அது பயன்படுத்த முடியாத நிலைக்கு போய்விடும். அதனாலதான் சொல்றேன், இன்றைக்கே வைக்கோலை கட்டுங்கள். நாளை காலைக்குள் அதை நாம கரையேற்றி விடலாம், மீட்டெடுத்து கொண்டு வந்துடலாம். ஒருவேளை அது ஏற்றி கொண்டு போகிறதுக்கு டிராக்டர் இல்லைன்னா அங்கேயே வச்சு தார்பாலின் வச்சு மூடி வைங்க. ஆனால் வயல்ல போட்டீங்கன்னா 21, 22ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை, அதாவது நாளை மதியம் நனைக்கும், லேசாக பெய்யும். நாளை மாலை மிதமா பெய்யும் டெல்டாவில் தென் மாவட்டங்களுக்கும். 21ஆம் தேதி மதியம் மாலை இரவு தான் பெரும்பாலும் அந்த வலுத்த மழையே இருக்கும். காரணம் என்னன்னா, நீராவி காற்று
அதாவது வடகடலோரம் நுழைவது குளிர்காற்று, அது வெப்பத்தால் லேசாகி மேலே போய் மேலெழுந்து மேற்கு மாவட்டங்கள் அதாவது நீலகிரி, வால்பாறை, நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட பவானிசாகர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். குளிர்காற்று வெப்பமடைந்து வெப்பச்சலன மழை போல. டெல்டாவில் நுழைந்து தெற்கே போவது நீராவி காற்று, அது மரங்களால் குளிர்வித்து மாலையில மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மாலை, முன்னிரவு, நள்ளிரவில் பெரும்பாலும் இந்த கடற்காற்று நுழைதல் என்பது அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில் இருக்கும். அது குளிர்விக்க மேற்கே போறதுக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுங்க. ஒரு கார் 45 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி போகுதுன்னா, அப்போ வால்பாறை போறதுக்கு எப்படியும் மாலை ஆயிடும். அதே இந்த மாலை போய் அங்க போய் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில. புரியுதுங்களா? அதே தான் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மதியம் தொடங்கும் மழை. நாளை மாலையில மேற்கே போய் ஆங்காங்கே மாலையில டெல்டாவில் தான் தொடங்கும். அது மேற்கே போறதுக்குள்ள அது குளிர்ந்துடும். ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை மாலை இரவில் முன்னாடியே டெல்டா ஒட்டி உள்ள பகுதிகளுக்கே நாளை, அதாவது 20ஆம் தேதி, 21, 22 தென் மாவட்டங்கள்ல பரவலா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பரவலா, காற்று பகுதி ஆங்காங்கே, டெல்டாவில் பரவலா, வடகடலோரம் வரைக்கும், சென்னை வரைக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலையும் ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். 21, 22, 23 இருக்கும். ஆனால் 23க்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டு கரைக்கு அருகே வருது பார்த்தீங்களா, 2வது நிகழ்வு. நிலநடுக்கோட்டில் இருக்கிற நிகழ்வு இல்லாமல் இன்னொரு நிகழ்வு டெல்டா ஒட்டி வரப்போகுது. ஆனா அது புயல் கிடையாது. அதாவது நீராவி காற்றை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து ஏற்றக்கூடிய அமைப்பு. அது 24ஆம் தேதி செயலிழக்கும். படிப்படியா செயலிழந்து காற்று சுழற்சியா மாறி, காற்று சுழற்சியா இருந்து கொண்டு 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு குழப்பம், தூறல், ஆங்காங்கே நனைக்கும் மழை இப்படி கொடுத்து கொண்டே இருக்கும். கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும். அதே போல உயரடுத்த காற்றும் வட தமிழ்நாடு வழியாக நுழைந்து போகும்பொழுது அதுவும் வெப்பமடைந்த இருக்கிற குளிர்காற்று உள்ளே போய் மழைப்பொழிவை கொடுக்கும். மழை என்பது தொடக்கம் நாளை வெள்ளிக்கிழமை கடலோரம், டெல்டா, தென்கடலோரம். சனி, ஞாயிறு பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும், டெல்டா உட்பட. தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மழை, மேற்கு மாவட்டங்களின் பிற பகுதிகளுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக வலுத்த மழை. திங்கட்கிழமை தீவிரம் குறையும். ஆனால் மழை தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருந்துட்டே இருக்கும். ஆனால் பாதிக்கும் மழை அல்ல, குழப்பம் இருக்கும். அந்த வாரம் முழுக்கவே மாத இறுதி நாட்கள்லாம் அப்படியே மழை இருந்துட்டே இருக்கும். ஆனால் பெரிய மழை இருக்காது. குழப்பம், மேகமூட்டம், லேசான மழை, தூறல், சாரல் எல்லாமே அப்படியே எல்லா மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களில் கண்டிப்பா இருக்கும், இருந்துட்டே இருக்கும். உள் மாவட்டங்களும் இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இடைவெளி. 9ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வாய்ப்பு தெரியுதுங்க. அது குறைந்தபட்சம் நனைக்கும் மழையாவது கொடுக்கலாம். மீண்டும் திரும்பி போய் அடுத்த நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து 15ஆம் தேதி வாக்கில் மீண்டும் வரும். மார்ச் 15 20 வரைக்கும் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு காத்திருக்கு. மார்ச் 15 to 20, 8க்கு மேல் ஒரு நிகழ்வு இருக்கு. நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். கொடுத்து விட்டு மீண்டும் வந்த வழியே திரும்பி போய் அது ஒன்றிணைந்து தீவிரமடைந்து 15 20 வரை மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு மார்ச். ஆகவே மழைப்பொழிவு உறுதி. நாளை மதியம் டெல்டாவில் தொடக்கம். சனி, ஞாயிறு பரவலான மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு. ஒதுக்கி ஆங்காங்கே அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.